இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சாம்சங்கோட கேலக்ஸி M32 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் வெறும் 1399 ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விட்டு ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போப்பெல்லாம் நம்ம வீடியோ போகிறோமோ அப்போப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு ஆஃபர் போய்கிட்டுருக்கு. இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அமேசான்லாம் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. வெறும் 20,999 ரூபா. இதை நம்ம எப்படி 1399 ரூபாய்க்கு வாங்க போகிறதுங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கலருக்குமே ஒரு பேர் வேறு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கை ப்ளூ அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும். அப்புறம் பிளாக்குனா பிளாக்குன்னு போடுறதில்ல, ப்ளூனா ப்ளூன்னு போடுறதில்ல. அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு கலர், லைட்டாக இருந்தால் ஒரு கலரு, டார்க்காக இருந்தால் ஒரு கலரு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இப்படி அமேசான் போயிட்டுங்க. இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த மொபைலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. டேரெக்டாக அமேசானுக்குள்ளே இந்த பேஜுக்கே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 20,999 ரூபா, 6 GB ரேமு, 120 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ளதான் நம்ம வாங்க போகிறோம். நல்லா நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் இந்த மொபைலும் கூட வாங்கிக்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான உள்ள 6 GB ரேமு, 120 GB ஸ்டோரேஜ் உள்ளதை தான் வாங்க போகிறோம். நீங்கள் எதுவுமே நான் பண்ணலை அப்படிங்கிறவங்க இஎம்ஐ போட்டுறனாலும் இஎம்ஐ போட்டுக்கலாம். இதுக்குமே அவைலபிளாக இருக்குது. பஜாஜ் கார்டு கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம வெறும் 1399 ரூபாய்க்கு அந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு மொபைல் வாங்கிட்டேன். ஆனால் திருப்பி எனக்கு போட்டால் அது எடுக்காது. அதனால் உங்களுக்கு நான் இந்த ஒரு எப்படி நான் வாங்கினங்கிறத மெத்தடை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 ரூபா டிஸ்கவுண்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா அது நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு 4000 ரூபா டிஸ்கவுண்ட் கோட் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 20,999 ரூபா. அதாவது இங்கே மேலே டாப்பில் பாருங்கள், 20,999 ரூபா உள்ள மொபைல் எனக்கு 16,999 ரூபா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஓல்டு ஸ்மார்ட் ஃபோனுங்காங்க. அதுக்கு 15,600 ரூபா நாங்கள் லெஸ் பண்ணிக்கிறான்னு இருக்காங்க. இப்போ 16,999 ரூபாயில் 15,600 ரூபா போயிடுச்சு அப்படின்னா வெறும் 1399 ரூபா தான் இருக்கும். இந்த 1399 ரூபா நீங்கள் அடிஷ்னல்லாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாங்கன்னா இதை மட்டும் நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதை டோட்டலாகவே நான் மைனஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 20,999 ரூபா. ஒரு கால்குலேட்டர் எடுத்துருவோம். மொபைலோட உண்மையான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 ரூபா மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோன் 15,600 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஏதாவது ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா அந்த மொபைலை எடுத்துக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கோடு இருக்குது. அதனால் மொத்தம் 19,600 ரூபா. 19,600 ரூபாய் மைனஸ் பண்ணுவோம். சாரி, வெறும் 1399 ரூபா தான் அந்த சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோனோட விலையை. நீங்கள் எதை இஎம்ஐயில் கொண்டுறாலும் கட்டலாம், இல்லை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியாக கொடுத்து வாங்கினாலும் பண்ணிக்கலாம். அமேசானை பொறுத்தளவு டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னா அதை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைலை நான் எதாவது என்கிட்ட இருக்க மொபைலை நான் இப்போ ஒரு ஓல்டு மொபைல் வச்சுருக்கேன். அந்த மொபைலை நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா தான் கொடுப்பாங்க. 8,000 ரூபா. நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா, நான் புது மாடல் இருக்குது, அந்த புது மாடலை கொடுத்ததுக்கே அவங்க இன்னும் ஒரு 11,500 தான் கொடுத்தாங்க. வேணான்ட்டேன். இன்னும் உங்கள்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜாக ஏதாவது ஒரு மாடல் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணப்போ 3 மெத்தட் கேட்கும். இதில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் கொடுத்தாங்க. சின்ன கிராச்சஸ் இருந்தால் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. கீழே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோன்னா மேலே மட்டும் கொடுங்க. அமேசானை பொறுத்தளவு எடுத்துக்குவாங்க. 8,300 ரூபா என்னோடய மொபைலோட வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல உங்கள் இஎம்ஐ நம்பரை என்ட்ரு பண்ணோன்னா இது என்கிட்ட இருக்க ஒரு பழைய மொபைலுக்கு தான் இந்த ப்ரைஸு. நீங்கள் வேறு ஒரு மொபைல் வச்சுருப்பீங்க, அப்கிரேட் பண்ணணும்னு வச்சுருப்பீங்க, சாம்சங் மொபைல் வச்சுருந்தா அதுக்கு காசு கூட கொடுப்பாங்க. அவங்க 15,600 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்க மாட்டாங்க. அதிகபட்சம் விலையே அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.